குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி உயிரியல் பகுதியில் அலகு 5 வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் புதிய பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாடத்தில் நாம் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத சுருக்கமாக கற்றல் நோக்கங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் பாயிண்ட்டு, உயிரினங்களை பகுத்தல் மற்றும் வகைப்படுத்துவதின் அவசியத்தை புரிந்து கொள்ளுதல். இப்போது எல்லா விதமான உயிரினங்களையும் எளிதில் அறிஞ்சுக்கணுன்னா அவற்றை வகைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா எவை பூச்சி இனத்தில் இருக்குது, எவை ஊர்வனவற்றில் இருக்குது, எவை பறவைகள் வயிற்றில் இருக்குது, எவை பாலூட்டிகள் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத எளிதில் நம்ம அந்த வகைப்பாட்டின் மூலமாகத்தான் எந்த உயிரினம் எவற்றில் உள்ளது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போது உயிரினங்களை பற்றி படித்தல் மற்றும் வகைப்படுத்துவதனுடைய அவசியம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு பண்புகளின் அடிப்படையில் விலங்குகளை வகைப்படுத்துதல் பற்றி அறிந்து கொள்ளுதல். இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட விலங்குகளுக்குமே உயிரினத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பு பண்புகள் உள்ளன. அந்த ஒவ்வொரு சிறப்பு பண்புகளை வைத்து பல்வேறு உயிரினங்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அவையெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை பற்றிய விலங்குகளை வகைப்படுத்துதல் மூலம் தெரிந்து கொள்ளுதல். பொதுவாக உலகம் முழுவதும் காணப்படக்கூடிய 2 விதமான உயிரினங்கள் இருக்குது. ஒன்று முதுகெலும்பு உடைய விலங்குகள், முதுகெலும்பு அற்ற விலங்குகள். அந்த முதுகெலும்புடைய விலங்குகள் உலகம் முழுவதும் மிக அதிகமான அளவில் பரவி காணப்படுகிறது. முதுகெலும்பு உடைய விலங்குகளான மீன்கள், இருவாழ்விகள், ஊர்வன, பறவை, பாலூட்டிகள் ஆகிய 5 விதமான வகைகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் முதுகெலும்பு அற்ற உயிரினங்களில் பல்வேறு விதமான எண்ணிக்கையில் உயிரினங்கள் காணப்படுகின்றன. ஸோ அதெல்லாம் நம்ம என்னென்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். தாவரங்களை வகைப்படுத்துவதை பற்றி அறிதல். தாவரங்கள் பொதுவாக 2 விதம் பிரிக்கலாம். எதனுடைய அடிப்படையில்னா அதனுடைய பூக்கும் தன்மையை அடிப்படையாக வைத்து பூக்கும் தாவரங்கள், பூவாத தாவரங்கள் அப்படி சொல்லுவோம். அதுக்கு பூக்கும் தாவரங்களுக்கு பினரோகியம்கள் எனவும், பூவாத தாவரங்களுக்கு கிரிப்டோகியம்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த பூக்கும் தாவரங்களில் ஜிம்னோஸ்போம் மற்றும் ஆஞ்சியோஸ்போம்களாகவும், பூவாத தாவரங்களுக்கு தேலோஃபைட்டா, பிரியோஃபைட்டா, அதுக்கடுத்து டெரிடோஃபைட்டா ஆகியவற்றை நம்ம பூவாத தாவரங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம். ஓகே, இவற்றை பற்றி நம்ம தெளிவாக இந்த படத்தில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, 5 உலக படிநிலைகளின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுதல். இப்போ 5 உலக படிநிலைகள்னால் ஆர்கச் விட்டேக்கருடைய 5 உலக கோட்பாடு இருக்கு இல்லையா? அது மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சைகள், பிளான்டே, அனிமாலியா சொல்லிட்டு 5 விதமான வகைகளாக உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை வகைப்படுத்தினார். ஸோ அதெல்லாம் எப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, இருசொல் பெயரிடும் முறையை புரிந்து கொள்ளுதல். இப்போது இருசொல் பெயரிடும் முறை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதற்கு பொதுவான ஒரு பெயர் இருக்கும். ஆனால் உலகம் முழுவதுக்கும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான பெயர் இருக்கும். ஸோ அந்த பொதுவான பெயர் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்துடைய பெயர் ஆகியவற்றை வைத்து அழைக்கப்படுகின்ற அந்த பெயருக்கு பேர் தான் இருசொல் பெயரிடும் முறைகள். அந்த இருசொல் பெயரிடும் முறையில் எப்படியெல்லாம் பேரிடுறாங்க அப்படிங்கிற முறையெல்லாம் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அறிமுகம். நீங்கள் காலையில் பள்ளிக்கு செல்வதற்காக விரைவாக எழுதியிருக்கும் பொழுது உங்களுடைய பொருட்களாகிய பள்ளி சீருடை, மதிய உணவு பெட்டி, தண்ணீர் குடுவை மற்றும் காலணிகள் போன்றவை தயாராக வைக்கப்பட்டிருக்கும். அப்படி தயாராக இல்லை எனில் அவற்றை தயார் செய்வதற்கு நீங்கள் அதிக நேரம் செலவிட வேண்டியிருக்கும். அதே போல் மளிகை கடை, நூலகம் மற்றும் அடிமனைகளில் பொருட்கள் முறையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்ல வராங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் எங்கெங்கே வைக்கணும், எந்தெந்த பொருட்கள் எப்படிலாம் பயன்படுத்தணும், எதுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முன்னறிவு நமக்கு இருக்குதா இல்லையா? அதே போல தான் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை எளிதில் நாம் அறிஞ்சு கொள்ளணும்னா அவற்றிற்கிடையே உள்ள ஒற்றுமை மற்றும் வேற்றுமைகளின் அடிப்படையில் தாவரங்களையும் விலங்குகளையும் சரியான முறையில் வகைப்படுத்தினால் மட்டுமே தான் எளிதில் அவர்களை பற்றி நம்ம முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டுகளாக சொல்கிறாங்க. ஓகே, நம்மை சுற்றி நாம் பல்வேறுபட்ட தாவரங்களையும் விலங்குகளையும் காண்கிறோம். இதுவரையில் சுமார் 8.7 மில்லியன் உயிரினங்கள் கண்டறியப்பட்டு பெயரிடப்பட்டுள்ளன. இருப்பினும் உலகில் உள்ள மொத்த உயிரினங்களில் குறைந்த எண்ணிக்கையிலான உயிரினங்கள் மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளதாக பல அறிவியல் அறிஞர்கள் நம்புகிறார்கள். இதுவரை நாம் கண்டறிந்த உயிரினங்களை அவற்றிற்கு இடையிலான நடத்தை மற்றும் தொடர்புகளை அறிந்து கொள்வதற்காக உயிரியல் வல்லுநர்கள் 2 பெரும் பிரிவுகளாக பிரித்தனர். அவைகள் தாவரங்கள் மற்றும் விலங்குகள். உயிரினங்களை அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்தல் உயிரியல் வகைப்பாட்டியல் எனப்படும். மார்க் பண்ணிங்க, இது 2 மார்க்கு. உயிரியல் வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களின் அவற்றின் பொது பண்புகளின் அடிப்படையில் தொகுத்து வகைப்படுகின்ற இந்த அமைப்பிற்கு உயிரியல் வகைப்பாட்டியல் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, உனது வகுப்பறையில் உள்ள பொருட்களை பட்டியலிடுங்க. நம்ம வகுப்பறையில் நம்ம போனோன்னா பார்க்குறோம், அங்கே ஒரு பெஞ்சு, சேரு, அங்கே அதுக்கப்புறம் அலிப்பான், டெஸ்டரு, சாக் பீஸு, இந்த மாதிரி பாடம் சம்மந்தப்பட்ட அதுக்கப்புறம் போர்டு, அது மாதிரியான கரும்பலகை போன்றவை எல்லாமே இருக்கும். இது எல்லாமே படித்தல் சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்கின்றன.
நாற்காலி, மேசை, கரும்பலகை, சுண்ணக்கட்டி, அலமாரி, மின்விசிறி, விளக்கு, இலைமாற்றி, பள்ளிப்பை, மதிய உணவு பைகள், பெட்டி, பாடநூல், குறிப்பேடு, தண்ணீர் குடுவை, எழுதுகோல், பெட்டி, பென்சில், பேனா, அளவுகோல், கதவு, ஜன்னல், எழுதுமட்டை, வண்ண பென்சில், அழிப்பான், பென்சில் கூர்மையாக்கும் கருவி, திசை காட்டி, வரைபட அட்டை. மேற்கண்ட பொருட்களை இரண்டாக பிரிப்பதற்கு பொதுவான ஒரு வேறுபாட்டினை கண்டுபிடிங்கள். எடுத்துக்காட்டு, நம்ம மரத்தால் ஆனவை, மரம் அற்றவை. இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம அந்த பொருட்களை நம்ம பிரிக்கலாம். இவை ஒவ்வொன்றையும் மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்க மற்றொரு வேறுபாட்டை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, உட்காரும் மரப்பொருட்கள், எழுதும் மரப்பொருட்கள். உட்காரும் மரப்பொருட்கள்னால் மரம் இல்லாத அது மரத்தை ஏதாவது பயன்படுத்தக்கூடியதாக இருந்துச்சுன்னா இருக்கலாம், அல்லது எழுதக்கூடிய பொருட்களாக எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மரம் அல்லாத உட்காரும் பொருட்கள், மரம் அல்லாத எழுதும் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கலாம். இவை ஒன்றையும் மேலும் 2 பிரிவுகளாக பிரிப்பதற்கு வேறுபடுத்தி தொகுதி கண்டுபிடிங்கள். நிலையானவை, எடுத்துச் செல்லவை, கை உள்ளவை, கையற்றவை. இந்த பொருட்களுக்கு இடையே சில வேறுபாடுகளும் ஒற்றுமைகளும் இருக்கின்றன. இரு பகுதிகளாக பகுத்தல், திறவுகோல் அமைக்க இந்த ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் நாம் உற்று நோக்கி இனம் காண வேண்டியுள்ளது. இப்போது எந்த ஒரு பொருள் எப்படியெல்லாம் இருக்குது, அது எதனுடைய பயன்பாடுகள் தரும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அவற்றை வகைப்படுத்துவது என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவற்றை ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அவற்றை நம்ம வேறுபடுத்தி வைக்கிறோம். ஓகே, வகைப்பாட்டியல் அறிஞர்கள் முறையாக எளிதான வகையில் உயிரினங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள உதவுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல், திறவுகோலை பயன்படுத்தி வகைப்பாட்டியல் உருவாக்கப்படுகிறது. இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோல் என்றால் என்ன? உயிரினங்களை அவற்றின் ஒற்றுமைகள் மற்றும் வேறுபாடுகள் அடிப்படையில் வகைப்படுத்துதல் ஆகும். இரு பகுதிகளாக பகுத்தல் திறவுகோலின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சிறப்பம்சம் ஒரு குழுவையே எளிதாக வேறுபடுத்தி காட்டுகிறது. குறிப்பிட்ட ஒரு பண்பு உள்ளது அல்லது இல்லை என்பதை வைத்து ஒரு குழுவை பிரிக்க முடிகிறது. இறுதியில் ஒன்று மட்டுமே மீதம் இருக்கும் வரை 2வது நிலையை தொடர்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரு பகுதிகளாக பிரிக்கக்கூடிய அந்த திறவுகளுடைய சிறப்பு அம்சங்களாக கருதப்படுகிறது. இப்போது மரத்தாலான பொருட்கள், மரத்தால் அல்லாத பொருட்கள், அதை நம்ம 2 விதமாக பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் எழுது பொருட்கள்னால் என்ன, உட்காரும் பொருட்கள்னால் என்ன, அதுக்கடுத்தது நிலையானவை எது, எடுத்து செல்லக்கூடியவை எது அப்படிங்கிறது, அதுக்கடுத்து கையுள்ளவை எது, கையாற்றவை எது அப்படிங்கிறத அதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம வகைப்படுத்துகிறோம் பொருட்களை. ஓகே, அடுத்தது விலங்குகளை இரு பகுதிகளாக பகுத்தல். விலங்குகளை இரு பகுதிகளாக பகுத்தல். இரு பகுதிகளாக பகுத்தல் முறையில் கீழ்கண்ட விலங்குகளின் பட்டியலை வகைப்படுத்துக. நெருப்புக்கோழி, மயில், குரங்கு, புலி, தவளை, தேரை, ஆமை, பாம்பு, சுறா, தங்கமீன், எறும்பு, நண்டு, மண்புழு, அட்டை மற்றும் தட்டைப்புழு. இவற்றை நம்ம என்னென்ன வகைப்பாட்டில் நம்ம வகைப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதுகெலும்பு உள்ளவை, உடல் வெப்பநிலை அடிப்படை, இறகு அல்லது முடி சிதைகள் ஆகியவற்றை என்னுடைய உடல் பெற்றுள்ள அந்த பொருளை வைத்து வகைப்படுத்தலாம். முதுகெலும்பு உள்ளவை, முதுகெலும்பு அற்றவை என்பதை கொண்டு நாம் அவற்றை 2 குழுக்களாக பிரிக்கலாம். உடல் வெப்பநிலையின் அடிப்படையில் முதுகெலும்பு உள்ள விலங்குகளை மேலும் 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். அது வெப்பரத்த பிராணிகள், குளிரத்த பிராணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த வெப்பத்தை அடிப்படையாக கூட நம்ம உயிரினங்களை பிரிக்கலாம். அடுத்தது இறகு அல்லது முடி செதில்கள் போன்றவற்றை அவைகளின் அடிப்படையில், அதாவது எவையெல்லாம் இறகுகளை பெற்றுள்ளன, இவையெல்லாம் உடல் பகுதியில் ரோமங்களை பெற்றுள்ளன அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், விலங்குகளை வகைப்படுத்தலாம். ஓகே, அடுத்தது வகைப்பாட்டியலின் அடிப்படை கட்டமைப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வகுப்புகளில் பார்க்கலாம். நன்றி.